We challenge you to find a better villa at just rupees 1.29 crores in Kelambakam, Moyamar. சென்னை தண்டையார்பேட்டை மண்டல அலுவலகத்தில் தூய்மை பணியாளர்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். இந்த நிலையில் அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பிரபு. வணக்கம் பிரபு, விவரங்கள். சுபா வணக்கம். சென்னை மண்டலம் தண்டையார்பேட்டை மண்டலம் 4 தூய்மை பணியாளர்கள் தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய தூய்மை பணியாளர்களை போலீசார் தரத்தரவென குண்டுக்கட்டாக இழுத்து பேருந்துகளை ஏற்றி கைது செய்திருக்கிறார்கள். அதாவது சென்னையின் பல்வேறு பகுதிகளில் ஒப்பந்தத்தின் அடிப்படையில் பணிபுரியக்கூடிய இந்த தூய்மை பணியாளர்கள் தற்போது தண்டையார்பேட்டை மண்டலத்திலே போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இவர்கள் பெரம்பூர் பகுதியில் அமைந்துள்ள முதல்வரின் அலுவலகத்தை முற்றுகையிடச் சென்றதாக தெரிகிறது. அங்கே முன்கூட்டிய பாதுகாப்பு காரணத்திற்காக போலீசார் அதிகமாக குவிக்கப்பட்டிருந்த காரணத்தினால் அவர்கள் அங்கிருந்து நேரடியாக கிளம்பி தண்டையார்பேட்டை பகுதியில் அமைந்துள்ள மண்டலம் 4 முற்றுகையிட வந்திருக்கிறார்கள். முற்றுகையிட அலுவலகத்தில் உள்ளே வந்தவர்களை போலீசார் கேட்டை பூட்டி வெளியே வராமல் தடுத்திருக்கிறார்கள். அவர்கள் தொடர்ந்து உள்ளேயே தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். அவர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபடக்கூடும் என்பதற்காக கேட்டை பூட்டிய போலீசாரையும் தாண்டி சுமார் பல பெண்களும் நெடுஞ்சாலையில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர். அவர்களை போலீசார் கைது செய்து குண்டுகட்டாக பேருந்திலே ஏற்றிருக்கிறார்கள். அவர்கள் கூறும்போது முதல்வரை நாங்கள் சந்திக்க வேண்டும், முதல்வரிடம் எங்களுடைய கோரிக்கைகளை தெரிவிக்க வேண்டும். கிட்டத்தட்ட 15 ஆண்டுகளுக்கும் மேலாக நாங்கள் தொடர்ந்து ஒப்பந்தத்தின் அடிப்படையிலேயே பணிபுரிந்து வருவதாகவும் பல்வேறு கட்ட போராட்டத்தின் வாயிலாக தங்களுடைய கோரிக்கைகளை முன்வைத்த போதும் யாரும் கண்டுகொள்ளவில்லை எனவும் வாக்கு செலுத்துவதற்கு மட்டுமே தங்களை அனைவரும் பயன்படுத்தி வருகிறார்கள் என்பதற்காகவும் இதை கூறத்தான் பெரம்பூர் முதல்வரின் அலுவலகத்திற்கு நாங்கள் சென்ற நிலையில் அங்கு போலீசார் பலத்த பாதுகாப்பு செய்து தங்களை அடக்க முயன்ற நிலையில் அங்கிருந்து தண்டையார்பேட்டை மண்டலத்திற்கு தாங்கள் வந்ததாகவும் கூறி கோஷங்களை எழுப்பி வாக்குவாதத்தில் ஈடுபட்டார்கள். கோஷங்களில் ஈடுபட்டு தர்ணா போராட்டத்தில் ஈடுபடும் போது அலுவலகத்தின் உள்ளே இருந்த போராட்டத்தில் ஈடுபட்ட பெண் ஒருவர் மயக்கமடைந்ததால் பெரும் பரபரப்பாக ஏற்பட்டிருந்தது. தொடர்ந்து போலீசாருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் வாக்குவாதமும் தள்ளுமுள்ளும் மிக பயங்கரமான அளவில் ஏற்பட்டது. அதனைத் தொடர்ந்து அவர்கள் சாலையில் படுத்து உருண்டு கதறிய நிலையில் அவர்களை போலீசார் கைது செய்து பேருந்திலே அனுப்பி வைத்திருக்கிறார்கள். தொடர்ந்து இன்னமும் பலர் உள்ளே தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் அவர்களையும் கைது செய்து பேருந்திலே ஏற்ற வேண்டும் என்று மும்முரம் காட்டி வருகிறார்கள். இந்த பகுதியில் சுமார் 100க்கும் மேற்பட்ட போலீசார்கள் குவிக்கப்பட்டிருப்பதாலும் சாலை மறியல் போராட்டத்தில் போராட்டக்காரர்கள் ஈடுபட்டு வருவதாலும் பெரும் போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி பிரபு. We challenge you to find a better villa at just rupees 1.29 crores in Kelambakam, Moyamar.